So, good evening to all of you. Actually, I rushed back from Bangalore all the way. I just now was able to make it. Happy to meet you all today. இன்னைய மீட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். ஒரு பெரிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். படிக்கணும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். All the children know the importance of scoring highest mark. But why they don't read it? I can understand if the children are small kids up to maybe the 3rd standard, 4th standard, they don't know. உலகம் தெரியாது அவங்களுக்கெல்லாம். பட் 9th 10th எல்லாம் வரும்பொழுது ஏன் அவங்க படிக்கிறது இல்லை? ஸோ இதில் எதனா ஒரு காரணம் இருக்கும். I've been telling all of you that our children are very, very intelligent. Please understand. See, okay. So, ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். We are dealing with very highly intelligent children. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, பைத்தியம் சொல்லுவாங்க, லியூனட்டிக்ஸ் சொல்லுவாங்க. சாரி, இந்த வார்த்தையை நான் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்றேன். லியூனட்டிக்ஸ் மீன்ஸ் தே டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங். பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதுல மூளையில ஏதோ ஒரு ஹார்மோனல் டிஃபரன்சஸ் அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சட்டை கிழிச்சுப்பாங்க, ஓடுவாங்க, ஏதோ பொறுக்கிட்டே இருப்பாங்க. See, our children are not like that. See, they are not doing anything which they are not aware of. Please understand what I'm trying to say. We are dealing with intelligent students, thinking students. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன செய்யணும், எப்படி படிக்கணும்னு தெரியும். ஆனால் படிக்க மாட்டேன்றாங்க. So this is the question we are going to explore today. I'm going to give a possible explanation. ஏன் இந்த குழந்தைகள் படிக்கிறது சீரியஸா எடுத்துக்கலான்றதுக்காக. I'm recording this. I'll be posting this in Facebook also. நம்ம 3 விஷயத்தை இன்டகிரேட் பண்ணாதான் அந்த ஃபோக்கஸ், ப்ரையாரிட்டி வரும் குழந்தைகளுக்கு. ஒன்று பிரெயின். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், பிரெயின் என்றது எல்லாருக்குமே ஈக்குவல். உங்களுக்கு இருக்க பிரெயின் தான் எனக்கும், எனக்கு இருக்க பிரெயின் தான் பிரைம் மினிஸ்டருக்கும், உங்களுக்கு இருக்க பிரெயின் தான் எங்களுக்கு இருக்க பிரெயின் தான் எல்லாருக்குமே. ஆனா மைண்ட்ல தான் வித்தியாசம் வருது. நான் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மைண்ட்ல ஒரு அஜெண்டா இருக்கு. இன்னைக்கு இதை நான் படிப்பேன், இதை நான் புதுசா கத்துப்பேன், இதை விட மாட்டேன், இந்த மேத்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணாம நான் தூங்க மாட்டேன் என்று அவங்களுக்கு அந்த மைண்ட்ல உண்டு. ஆனால் இது ரெண்டுக்கும் இன்டகிரேட் பண்றது என்னன்னா, ரவுண்ட் பண்ணி காமிச்சு பாருங்க, புத்தி. நான் பல வீடியோல இதை சொல்லியிருக்கேன். இந்த பிரெயின் எல்லாருக்கும் இருக்கு, இந்த மைண்டும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த புத்தி தான் எல்லாருக்குமே இல்லை. நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். we use this term, do you have புத்தி? புத்தி இருக்காடா உனக்கு அப்படின்போம். புத்திக்கு ஈக்குவலண்ட் இன் இங்கிலீஷ் இஸ் இன்டெலெக்ட். I say, are you not intelligent enough அப்படின்னு கேட்போம். I say, can you not think for yourself னு கேட்போம். இந்த புத்தின்றது என்னன்னா, இது நல்லது, இது கெட்டது, இதை பார்க்கலாம், இதை பார்க்க கூடாது. I can eat it, I cannot eat it. I can sleep now, I cannot sleep now. I can watch the television now, I cannot watch the television now. If I do this, this is the consequence. If I don't do this, this is the consequence. இதுதான் புத்தி. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், உனக்கு புத்தி இருக்காடா, நாளைக்கு காலையில எக்ஸாம் இருக்கு, இப்ப போய் தூங்கிட்டு இருக்கியே. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பிரெயின் ஒண்ணுதான். மைண்ட்ல அந்த ஃபோக்கஸ் அண்ட் ப்ரையாரிட்டி வரணும் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு புத்தி இருக்கணும். புத்தி இது இப்ப நான் சொல்ற எபிசோட்லாம் வெறும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் பொருந்தும். எத்தனையோ பேர் இந்த கொரோனா பீரியட்ல வேலையை எழுதி கொடுத்துட்டாங்க. பாஸ் திட்டுறாருன்னு அன்னைக்கே வேலையை எழுதி கொடுத்துட்டு, கோவத்துல எழுதி கொடுத்துட்டு மறுநாள் ஐயோ எனக்கு வேலை போச்சேன்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு ஒருத்தர பலார்னு அரைஞ்சிட்டு அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவாங்க, அடடா இப்படி ஆயிப்போச்சு. So we need to educate our students, children, the purpose of education. அப்பதான் அந்த புத்தி இருந்தாதான் நான் என்ன செய்யணும் என்ற ஒரு ப்ரையாரிட்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். நான் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சீயிங்ன்றது வேறு, அப்சர்விங்ன்றது வேறு. எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்றாங்க,
My child is reading a lot. He gets up early morning and he studies up to 7 o'clock, 10 o'clock, 11 o'clock, 10 o'clock, throughout the night, but he is not registering anything here. Right? Day dreaming சொல்லுவாங்க. கிளாஸ்லயே உட்கார்ந்திருப்பான், எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான், அவன் பார்க்கறான். The teacher will notice he is seeing. The teacher may think that things are going inside his mind, but no, observing is different. Seeing என்றது brain function, please understand. Observing என்றது mind function. எப்பவும் observe பண்ணுவான் அப்படின்னா இந்த புத்தி இருந்தாதான். Please understand. So I am trying to put the parent in a very simple way. Right? அப்பா கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு ஃபீஸ் கட்டிருக்காரு. எஸ்பெஷலி இந்த மெச்சூரிட்டி எப்போ வரணும்னா 9th வந்தா போறோம். I don't want you to go and talk to our 2nd standard children, 3rd standard. No, that's a different thing altogether, which we are going to discuss little later. Right? So seeing இருந்து observing, மனசு அங்க வச்சு புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா அதுதான் observing. From hearing to listening. But now I am talking something, I am presenting something. You are seeing something on the screen, but are you observing? ஏன் வித்தியாசமான கலர் காமிச்சிருக்கேன்? Seeing க்கு நான் ரெட் காமிச்சிருக்கேன், இதை நான் ப்ளூ காமிச்சிருக்கேன், இதை நான் black காமிச்சிருக்கேன். Now observing, your mind is engaged. Seeing, your brain is engaged. From hearing to listening. Hearing, எத்தனையோ சத்தம் வருது. Even our dog is listening to something, but he is not listening. From reading to understanding and assimilating. ஒரு புக்கு படிக்கிறான், reading, but understanding கிடையாது. Understand, புத்தி கணக்கா இருந்ததுன்னா அட எனக்கு புரியலையே. So he will go and ask the teacher. So observing என்பது கவனிப்பது, கூர்ந்து கவனிப்பது, minute. So I'm going to start a half-day workshop in Thiruvallur. I'll announce it. Half-day workshop. We'll start at 9 o'clock, end at 12:30. You bring your children. I will not charge you anything for this. So we will explain to the children, especially this workshop is for 9th, 10th, +1, +2. I'll announce the date also. My capacity here in this room is 15 students, not more than that. So observing, கவனிப்பது, கூர்ந்து கவனிப்பது. So இது இருந்ததுன்னா mind wandering to focusing attention. Mind wandering. இங்க உட்கார்ந்துருப்பான், இங்க உட்கார்ந்துட்டு சாயந்தரம் என்ன செய்யலாம்? காலையில் இந்த பையன் எப்படி நான் திட்டானே, நாள் இந்த வீக்கெண்டு எங்க நம்ம போகலாம், போன வீக்கெண்ட் எங்க போகணும்? All these things are not going to help him. So in this slide, what I am trying to explain to all the parents, participants is, there has to be a core transformation. மனசுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு அந்த புத்தியை கொண்டு வரணும். இந்த புத்தி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, I want you to make a note of it, or I'll post it in the Facebook, then you can make a note of it. புத்தி எங்க வருதுன்னா முதல்ல பேரண்ட்ஸ் இருந்து வருது இந்த புத்தி. இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இப்படி பேசலாம், இப்படி பேசக்கூடாது. I can eat it, I cannot eat it. I can behave like this, I should not behave like this. Right? I can get angry now, I cannot get angry now. I can be serious now, I can be casual now. Buddhi, first of all, parents get in. Please understand, it is a learned behavior. அப்பா அம்மா காலையில எழுந்து சீக்கிரம் எழுந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு கொண்டு வர முடியும். நிறைய வீடுகள் நீங்க பாத்தீங்கன்னா learned behavior. நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். If the father is used to smoking, you know what the child will do? The child will take a pencil and starts aping the father's behavior. புக் படிக்கணும்னு உங்களுக்கு குழந்தைகளுக்கு புக் படிக்கிற ஹேபிட் கொண்டு வரணும்னா ரொம்ப சிம்பிள் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். கையில ஒரு புக் எடுத்துக்கோங்க, படிங்க. குழந்தை வருவாரு, கொஞ்சம் இருடா, இந்த புக்கை நான் படிச்சுட்டு இருக்கேன். அம்மாட்ட போவான், அம்மா ஒரு புக் கையில வச்சிருப்பாங்க, கொஞ்சம் இருடா, நான் இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த பையன் பார்க்கறான், ஓ அப்பா படிக்கிறான், அம்மா படிக்கிறான். So the child also will start taking a book and start reading. Do it for about 1 month. Your child will pick up the reading habit. So we need to train our children. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் போடி நாயக்கத்துலேருந்து பேசுறேன், நான் திருப்பூர்லேருந்து பேசுறேன், பசங்க படிக்க மாட்டேன்றாங்க, என்ன செய்யலாம்? I used to tell them, when you happen to come to Chennai, please come to my office.
I will explain to your child. See, ஒரு டாக்டர் நம்ம கேட்குறோம், தலைவலி வருதுன்னா மருந்து சொல்றாரு, அதை எழுதிக்கிறோம், அப்புறம் ஒண்ணுமே பண்றது இல்லை, அப்போ தலைவலி போகாது. Sometimes you need a personal attention. You can also go to some nearby counselors also. So in this light, what I'm trying to tell you is, brain வேறு, மைண்ட் வேறு. அந்த மைண்ட்ல படிக்கணும்ன்ற ப்ரையாரிட்டி வேணும், ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த பையனுக்கு புத்தி. ஸோ பேரண்ட்ஸ். தி செகண்ட் ஒன் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி புத்தியோ அப்படிதான் இவன் புத்தியும் இருக்கும். ஒரு 500 ரூபாய் கொடுத்து உங்க பையன்கிட்ட எதனா ட்ரெஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா அவன் நேரா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் போய் கேட்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ யூஸ் டு டெல் வெரி கிளியர்லி, நோ who are your child's friend. ஜாதி சொல்லல, மதம் சொல்லல, பணக்கார ஏழை சொல்லல. What are the values of the friends of your children? Okay. Third, society. சொசைட்டின்றது ஃபேஸ்புக்கில் ஆரம்பிச்சு, இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சு, நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சு, நம்ம பார்க்குற டெலிவிஷன் ஆரம்பிச்சு, சொசைட்டி. Please understand. Then what they see and what they hear. This is புத்தி. இங்க இருந்துதான் புத்தி. படிக்கணும், படிக்க கூடாது, விளையாடலாம், விளையாடக்கூடாது, பார்த்துக்கலாம். ரைட்? If your child wants to pick up reading habit, the child should have friends who also have a reading habit. I have a few more minutes. So what the parent should do, அதுதான் நீங்க நான் போட்டிருக்கேன். படிக்கணும்னு தெரியுது, ஆனா படிக்க மாட்டேன்றாங்கன்னா parents have a responsibility. Please understand this equation. 9, 10 or even 8 கூட நீங்க ஆட் பண்ணலாம். Yesterday evening I was with the family in Bangalore. The child is studying 4th standard in ICSE syllabus. நிறைய மார்க் வாங்குறான். See, many of the parents may be knowing that we have a state board syllabus or a government syllabus, then we have the CBSE syllabus, then we have the ICSE syllabus, then we have the IB syllabus. So there are a lot of things. The ICSE is a little difficult than CBSE. The child is getting around 80%, 4th standard, 80%. I was discussing in that family. I asked the mother, நீ என்னம்மா பண்ற, இந்த பையன் இவ்வளவு நல்ல மார்க் வாங்குறானே அப்படின்னா, she pointed her finger to her mother-in-law. The mother-in-law was a retired teacher, a maths teacher. She is around 76, 77. The mother-in-law or the grandmother of the child, தினம் அந்த குழந்தையோட 2.5 மணிலிருந்து 3 மணி நேரம் வரையில அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. Then I was going into the details. எவ்வளவு நேரம்? ஒரு 1/2 hour சொல்லிக் கொடுப்பேன், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுப்பேன், then 1/2 hour கொடுப்பேன். Then she said she has a schedule every day. ஒரு நாளைக்கு மேத்ஸ் கொஞ்ச நேரம், லாங்குவேஜ் கொஞ்ச நேரம், சயின்ஸ் கொஞ்ச நேரம். Right? Then I was talking to the father of the child. அந்த ஃபாதர், இந்த குழந்தை இவ்வளவு படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் ஒண்ணுமே பண்ணல, my wife will take care of it, my mother will take care of that. Right? Then I asked the mother of the child, அப்ப நீங்க ஒண்ணுமே பண்றது? நான் பண்றேன். என்ன பண்றேன்? I take him to swimming classes. I take him to piano classes. இது ரெண்டே தான் சேர்த்துருக்கேன். எதுக்காக ஸ்விம்மிங்னா, he likes water. So I want to give him that exercise. Music, because he loves music. So ஒரு வாரத்துல 7, அதாவது இந்த ஸ்விம்மிங் வந்து ஒரு மாசத்துக்கு 7 கிளாஸ். அந்த 7 கிளாஸ்க்கு they pay some 5,000 or 6,000 பண்றாங்க. So what is happening here is, the grandmother is responsible for every day. It so happens that the grandmother happened to be a teacher, right? And the mother takes care of the extracurricular activity. It is a teamwork. அப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் வரும், அப்போ வீட்டுல படிச்சவங்களே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே முடியாதா? கண்டிப்பா முடியும். எப்போ முடியும்னா, the mother, even if this mother is only +2, for example, my mother was only 8th standard pass. We are 8 in the family. எங்க அம்மா அந்த 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க கூட நாளைக்கு எனக்கு எதனா ஒரு பாடம் சொல்லிக் கொடுத்தா இன்னைக்கே அவங்க படிப்பாங்க, படிச்சு சொல்லி கொடுப்பாங்க. So how much time you are spending with your children is very, very important. So in the 4th standard, 2.5 hours to 3 hours, slowly it should build to about 6 hours by the child comes to the 10th and +2. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஒதுக்கினால்தான் முடியும்.
So the self-supervised student is made up of the family. And வீட்டில் என்ன உட்காந்து பேசுறீங்கன்றது முக்கியம். For example, I was with them for about half an hour yesterday evening around the same time. The things they were discussing, and the குழந்தையுடைய uncle was there. They were twins. Both of them are now in BITS Pilani. அந்த குழந்தைகள்ட்ட கேட்டிருந்தேன், எப்படிடா நீ படிச்ச, என்னடா படிச்ச? They gave very clearly how they approached. They were scoring around 85 to 95 percentile, and so they completed. So the sum and substance of today's message is, parents கையில தான் இருக்கு. என்ன செய்யணும் parents என்ன? Spend quality time with your children. அந்த குவாலிட்டி டைம் இல்லைன்னா முடியாது. எப்போதுலேருந்து வரணும்? சின்ன வயசுலேருந்து. இப்போ சொன்ன பாருங்க, 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து பல குடும்பங்கள்ல இது செய்வது கிடையாது. இந்த சொல்லி முடிக்கிறத முன்னாடி, இந்த என்னுடைய செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸாக மனசு வச்சா, புத்தி இருந்தால் தான் அவங்க படிப்பாங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா படிப்பது டிஃபிகல்ட்டு, டிசிப்ளின் இஸ் டிஃபிகல்ட்டு. படிக்காம தூங்குறது ஈஸி, இன்டிசிப்ளின் இஸ் ஈஸி. அவங்களுக்கு அந்த மனசுல அந்த ஃபயரை நம்ம உருவாக்கணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு ஒரு சின்ன கதையோட நான் முடிக்கிறேன். ஒரு பெரிய நாடு இருந்தது, அதுல மகாராஜா. அந்த மகாராஜாக்கு ஒரு சின்ன இளையராஜா, அவர் தான் பட்டத்துக்கு வரப்போறாரு. செல்லமா வளர்க்குறாரு. ஒரு நாளைக்கு அந்த மகாராஜா தன்னுடைய பையனுடைய அறைக்கு போறாரு. பையன் ரொம்ப சேடா இருக்கான். என்னப்பாச்சுன்னு கேட்குறா. ராத்திரி ஃபுல்லா தூங்கலப்பா நானு. வாட் ஹேப்பன்? ஓ, தெர் இஸ் அ மவுஸ் in the room and I was afraid of the mouse. The mouse is going around all around places. So the king was very worried. Then he called his minister. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை? ராஜகுமாரனுடைய ரூம்ல எலி இருக்காமே. உடனே மந்திரி, ஐயா எங்களை சொல்லல, ஒரு நிமிஷம், நான் நம்ம அரண்மனையில் ஒரு பூனை வளர்க்குறோம், அதை கூட்டிட்டு வரேன், அது உடனே அந்த மவுசை சாட்டுறோம். அந்த பூனையை கொண்டு வராங்க. அந்த பூனை தேடுது, கண்டுபிடிக்குது. ஆனால் அந்த எலி அதுக்கு கையில் கிடைக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே அந்த மந்திரி சொல்றாரு, இல்லை இந்த பூனை ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் உணரு பூனையை கொண்டு வரேன். உணரு பூனை வருது, அதாலையும் முடியல. அப்புறம் அந்த மந்திரி சொல்றாரு, இல்லை ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, பக்கத்து நாட்டில் ஒரு பூனை இருக்கு, அந்த பூனையை கூப்பிட்டு வரேன். அந்த பூனை இன்னும் சாமர்த்தியமான பூனை. ஸோ அந்த பூனையை கூப்பிட்டு வராங்க. அந்த பூனையை துரத்துது. நோவே, இந்த எலி ஆப்பிடவே இல்லை. கடைசியில அந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த ஒரு பெரிய சமஸ்தானம் ஒன்று, பெரிய ராஜா ஒருத்தர் இருக்காரு அபுதாபியில, அவங்க இதுல இருந்து ஒரு பூனையை கொண்டு வரேன்னு ஸ்பெஷலா இம்போர்ட் பண்ண. அந்த பூனையனால ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான் ஒரு சாதாரண சிப்பாய் சேவகன். அந்த மந்திரிட்டு போய், என்னங்க நடக்குது ராஜகுமாரி ரூம்லன்னா இது மாதிரி சொல்றாரு, ஐயா அந்த குழந்தைய நான் தோல்ல போட்டு வளர்த்தேன், அந்த குழந்தை தூங்கலைன்னா நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்களா எங்க வீட்டுல ஒரு பூனை வளர்க்குறேன், அதை நான் கொண்டு வரேன், அது சாப்பிட்டு அந்த எலிய. என்ன சொல்றீங்க? இந்த ராஜா வளர்க்குற பூனையிலேயே முடியல, பக்கத்து நாட்டுல இருந்து வர பூனையிலேயே முடியல. இல்ல ஐயா, ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகே, கொண்டா. ஒரு சின்ன பையில ஒரு நோஞ்சாம் பூனையை கூப்பிட்டு வர்றாரு அந்த சேவகன். அந்த ரூம்ல விடுறாரு. அந்த பூனை ஒரே அமைக்க அந்த எலியை சாப்பிட்டு எடுத்துட்டு ஒடியே கூட சாப்பிட்றது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னங்க ஆச்சு, இது என்ன வித்தியாசமான பூனையா? அது பூனை தானா இல்ல வேற தானா முருகன் நீங்க வளர்க்குறீங்களா? அதுக்கு அந்த சேவகன் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, என் பூனைக்கு பசி, என் பூனைக்கு பசி, 10 நாளா சாப்பிடல. எங்க வீட்டுல ஒரு மாடு, அந்த மாடு கறக்குறது இல்லை சரியா, அதனால பசி, அதனால அந்த எலியை சாப்பிட்டுடுச்சு. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, அறிவு பசி வரணும் குழந்தைகளுக்கு. நான் படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், அந்த பசி இருக்கணும். அந்த பசியை யாரால கொண்டு வர முடியும்னா கண்டிப்பா பெற்றோர்களால தான் முடியும். அப்கோர்ஸ் டீச்சர்ஸ், அப்கோர்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So the sum and substance of this episode is brain and mind is very good,
தி கண்டென்ட் ஆஃப் தி பிரெயின் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். பட் தி கண்டென்ட் ஆஃப் தி மைண்டுக்கு புத்தி வேணும். அந்த புத்தியை சரியா கொண்டு வந்தாதான் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரையாரிட்டி கிடைக்கும். அதுக்கு parents play a very, very important role. With this, I am stopping the sharing of this thing. Now, the forum is open for discussion. We have about 8 or 10 minutes. Anybody can ask questions now. Yeah. Sir, good evening, sir. Good evening, Solungama. Yeah, Sir, tell me. audible, sir? Yeah, I am audible. Yes, go ahead. Sir, எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப சூப்பரா தெளிவா சொன்னீங்க சார். சார், எனக்கு அந்த மைண்ட் வாண்டரிங்னு ஒரு வேர்ட் சொன்னீங்களாங்க சார். ஆமா. அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ நம்ம உடம்பால வாண்டரிங் தெரியும். ஏன்டா why are you wandering here and there? இந்த ரூமுக்கு போறேன், அந்த ரூமுக்கு போறேன், மரத்து மேல ஏறுறேன், அங்க போறேன், இங்க போறேன். உடம்பு வாண்டரிங் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி மைண்ட், இப்ப நான் பேசுறதுல உங்க மனசு இல்லாம அங்கெங்கயோ போகுது. நேற்று என்ன நடந்தது, முந்தா நாள் நடந்தது. தட் இஸ் கால்ட் மைண்ட் வாண்டரிங். லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் இஸ் மைண்ட் வாண்டரிங். ஓகே சார், தேங்க் யூ சார். அதாவது உடம்பு இங்க இருக்கு, ஆனா மனசு எங்கேயோ இருக்கு. தட் இஸ் மைண்ட் வாண்டரிங். இப்ப குழந்தைங்க அந்த மாதிரி தான் சார் இருக்காங்க. ஆமா, அதுக்கு தான் பயிற்சி இருக்கணும். எப்படி வந்து உடம்பு நம்ம ஒரு இடத்துல உட்கார வைக்கிறோமோ, மைண்டையும் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் ட்ரைனிங் வேணும் நமக்கு. கரெக்ட்டுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட வேல்யூபிள் டைம் வந்து அவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மியா இருக்குங்க சார் இப்ப. ஆமா, ஏன்னா பலவிதமான இடர்பாடுகள் நமக்கே வந்தாச்சு. நமக்கு நாமளே நிறைய நேரம் இதுல நம்ம செல்போன்ல உட்காந்துக்கிறோம். அதனால ஓகே, so we have to sit along with the children. Yes சார், சரவணவேல் சார். சரவணவேல் சொல்லுங்க சார். இப்ப பசங்கள்கிட்ட இந்த மைண்ட் வாண்டரிங் இருக்கு இல்லையா? சோ இப்ப நானும் அவங்களுக்கு இந்த ரீடிங் ஹேபிட் வரணும்னு சொல்லி நான் சின்ன வயசுல இருந்து அவங்கள்ட்ட வந்து அவங்க முன்னாடி நான் கொஞ்சம் படிப்பேன், நிறைய புக்ஸ் வாங்குவேன், அவங்களையும் வாங்க வைப்பேன். அவங்களும் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் புக்கு வாங்கி படிக்கணும்னு அவங்களுக்கு தோணுது, அதை செய்யறாங்க அவங்க. அதையும் மீறி இந்த டிவி அண்ட் இந்த மொபைல் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களால இந்த கான்சென்ட்ரேஷன் இது வந்து குறைஞ்சிருது. எகைன் வந்து அதை பார்க்கணுங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒழிய இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுல கொஞ்சம் எகைன் கம்மி ஆயிடுது. அதை எப்படி ஓவர் கம் பண்றதுங்க சார்? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ டிவி வாட்சிங் டைம், நான் வந்து நிறைய பேர் வீடுகளுக்கு போறேன். லாஸ்ட் 40 இயர்ஸ்ல ஆன் அன் ஆவரேஜ் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் 40 இயர், முக்கியமா ஒரு 30 வருஷமா எத்தனை பேரை பார்த்துருப்பேன். பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா டிவி டைம்ல ஒரு டைம் உண்டுங்க. அந்த நேரத்துல தான் டிவியை போடுவாங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களே. தே என்டர் இன் அக்ரிமெண்ட் கைண்ட் ஆஃப் a thing. நீ என்ன பார்க்க போற, இதுக்கு உனக்கு நான் தினம் டைம் கொடுக்குறேன். நான் என்ன பார்க்க போறேன், இதுக்கு டைம் கொடுக்குறேன். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் எ டிவி ஃப்ரீ டைம். செகண்ட் திங், நான் போன மீட்டிங்ல சொன்ன மாதிரி I have posted a video yesterday. I have given about 7 tips how to come out of the addiction. ஒரு பர்டிகுலர் டைம்ல we should not watch the mobile phone. You make you this word dear, D-E-A-R, dear, D-E-A-R. Drop everything and read. Drop everything and read. இப்ப நான் தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல இந்த டியர் என்ற ஒரு இனிஷியேட்டிவ் we started recently, but in earlier school we did it in a thorough way. வீட்டுல ஒரு ஃபிக்ஸட் டைம்ல everybody should read something. ஒரு 10 minutes வச்சுக்கோங்க. 10 minutes everybody should drop everything and read. The child can read a book, you can read a book, your wife can read a book, your father, mother. So that is the reading time. Similarly, you should have a no speaking zone. இந்த நேரத்துல யாரும் பேசக்கூடாது. நான் எதனால இது மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த டிசிப்ளின் தானாக வராதுங்க. இந்த டிசிப்ளின் நம்ம கொண்டு வரணும். I was talking to a very close friend of mine yesterday, or day before. இன்னைக்கு நம்மளால குழந்தைகளை வீட்டுல ஒழுங்கா டிசிப்ளினை வளர்க்க முடியாதா? பேசாம ஒரு உறைவிட பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்துருவோம்.
நல்ல போர்டிங் ஸ்கூல்ல போய் பாருங்க, அங்க சேர்த்துடுங்க. 9th 10th +1 +2 there are lot of semi residential schools. இப்போ பெரிய பெரிய சினிமாக்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வீட்டில் டைம் இருக்காது, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. க்ளூனி கான்வென்ட்டு சொல்லுவாங்க, ஊட்டி லவ்டேல் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும், அங்கே கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. நான் கேட்பேன், அந்த குழந்தைகளை வந்து நீங்கள் பார்க்க வேணாமா? பார்க்கணும் சார், வீட்டில் படிக்கிற அந்த என்விரான்மெண்ட் இல்லை அப்படின்பாங்க. அதை நான் செய்யணும்னு சொல்லலை, ஆனால் வீட்டில் ரொம்ப டிசிப்ளினை நாம தான் கொண்டு வரணும். டிவியை ஆஃப் பண்ணிடணும், என்ன கொஞ்ச நாளைக்கு அழுவாங்க, அவ்வளோதான். மொபைல் ஃபோனை பறிச்சு வச்சுடணும், கொஞ்ச நாளைக்கு அழுவாங்க, அவ்வளோதான். then they will get used to it. ஏன்னா டிவியில் இப்போதானே வந்துச்சு, மொபைல் ஃபோன் இப்போதானே, இத்தனை சேனல்ஸ் இப்போதானே வந்துச்சு, அவங்க வியாபாரத்தை அவங்க பண்றாங்க. அதே சமயத்தில் we should enforce restriction that is possible. ஒரேடியா கொண்டு வர முடியாது, இன்னைக்கு நாளையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க. that is the only way it can be done. Thank you, sir. Thank you, Sarvan sir. Thank you. Okay. In the absence of any other question, I'm happy all of you joined today. இன்னி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த இதை நான் வந்து ஃபேஸ்புக்கில் நான் ஏற்றுறேன். இப்போ சரவணன் சார் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் தனி ஒரு எபிசோட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் திஸ், படிக்கிற ஹேபிட் எப்படி கொண்டு வரணும், அந்த ரீடிங் ஜோன் எப்படி கொண்டு வரணுன்றது தனி ஒரு எபிசோடை நான் போட்டு ஃபேஸ்புக்கில் ஏற்றுறேன், யூடியூப்பில் ஏற்றுறேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே அதை நான் ஏற்றுறேன். All the best. See you tomorrow, same time, 8:30 to 9. All the best.